நான் இப்போ எல்லா பொன் குழந்தைங்களுக்கும் சொல்றது ஒண்ணே ஒண்ணுதான், பசங்களுக்கும் சொல்றது ஒண்ணே ஒண்ணுதான். தயவு செய்து ஒன்னோல இன்னைக்கு நைட்டு ஹிஸ்டரி ஆஃப் பண்ணிட்டு உக்காந்துக்கிட்டு நீ வந்து ஓப்பன் பண்ணிட்டு காக்னிட்டோ மோட்ல போயிட்டு www. சரி, ஆனா நான் இது இனிமேட்டு இந்த மாதிரி பண்ண மாட்டேன். நான் இதுக்கு முன்னாடி பண்ணதை நான் என்னென்ன பண்ணேன். ஃபர்ஸ்ட்லேருந்து உன்ட்ட நிறைய தடவை சொன்னோம்மா, உஷாராரு உஷாராரு உஷாராரு. உன்கிட்ட தான் சொல்கிறோமா உஷாராரு கவனமாருன்னு எத்தனை தடவை நான் சொன்னேன். இருந்தும் நீ வந்து திரும்ப 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 அதே தப்பு பண்ணுற. அந்த பையன்கிட்ட பேசிட்டே இருக்க, யாருன்னே தெரில, தொடர்ந்து மெசேஜ் பண்ணிட்டே இருக்க. இது உனக்கு ஆபத்தில் முடிய போகுதுன்னு உன்னை நேசிக்கிறவங்க உன்கிட்ட ஆக்ஷனில் சொல்லிட்டாங்க, வார்த்தையில் சொல்லிட்டாங்க, செயலில் சொல்லிட்டாங்க, கோவப்பட்டாங்க. இருந்தாலும் இன்னமும் எத்தனையோ பேர் இன்னமும் யாரையும் நம்பிட்டு இருக்கீங்க. எப்படி 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 அவர் வந்து வீட்டுக்காரு உங்களுக்கு எப்படி மாமா அத்தான் சேவ் பண்றது, எப்படி அத்தான் ATHN, அவன் வந்து அத்தானு மாமா உங்களுக்கு. ஏமா கஷ்டப்பட்டு சின்ன வயசுலேருந்தே உன்னை வளர்த்து பெரியலாக்கி இப்போலாம் ஒரு பொண்ணோட போதும், 2 பொண்ணோட போதும், குழந்தை பிறக்கல. சில பேர் விருப்பப்பட்டு ஹெல்த் ரீசனில் அந்த ஒரு குழந்தைய நான் பையன் மாதிரி வளர்த்து காட்டுறேன், தைரியமாக வளர்த்து காட்டுறேன்னு சொல்லிட்டு நீ கேட்கறதெல்லாம் வாங்கி கொடுத்தா நிறைய பேர் இன்னமும் வந்து உங்களை நம்புறவங்கள நல்லா வச்சு செஞ்சுட்டு இருக்கீங்க. நம்பிக்கை அவங்க உங்களை எவ்வளோக்கு எவ்வளோ நம்பினாங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ உங்களை ஏமாத்திட்டு இருக்கீங்க. ஏன் நீங்க எதை வந்து ரொம்ப க்ளோஸ், ரொம்ப நல்ல பையன் நினைச்சு பழகிட்டு இருக்கீங்களோ அதே பையனால உங்களுக்கு நாளைக்கு ஏதோ ஒரு ஆபத்து வந்துருச்சுன்னா உங்களை காப்பாற்ற போறது யாரு? நீங்க மறைச்ச எதெல்லாம் மறைச்சு இப்போ இவ்வளோ தூரம் மறைச்சிட்டு நீங்க கடைசியில் போய் உங்க அப்பா அம்மா கிட்ட ஷேர் பண்ணும் போது என்ன பண்ண போறாங்க உங்க அம்மா அப்பா? உங்களுக்கு நல்லாவே தெரியும் உங்கள் அம்மா அப்பாவோட ஸ்ட்ரென்த்து வீக்னஸ் எல்லாமே அந்த பையன்கிட்ட ஷேர் பண்ணியிருப்பீங்க. நாளைக்கு உங்களுக்கே அது ஆபத்தாக முடிஞ்சதுன்னா என்ன பண்ணுவீங்க? நான் இப்போ எல்லா பொன் குழந்தைங்களுக்கும் சொல்கிறது ஒன்றே ஒன்று தான், பசங்களுக்கும் சொல்கிறது ஒன்றே ஒன்று தான். தயவு செய்து ஏஜில் படித்து படிப்பு முன்னேறதுக்கப்புறம் வேலை, அதுக்கப்புறம் உன் லைஃப், அதுக்கப்புறம் நீ செட்டில் ஆகிட்டு ஒரு மெச்சூரிட்டிக்குள்ளே போயிட்டேன்னா உன்னை யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ குட்டி கோழியான்னு இருக்குன்னு வச்சுக்கோ. குட்டி கோழி மேய்ஞ்சிட்டே இருக்கும்போது திடீர்னு ஒரு பருந்து இருக்கு இல்லையா, அது வந்து பறந்து வந்து இந்த கோழியை தூக்கிட்டு போயிடும். அம்மா கோழியால் ஒன்றுமே பண்ண முடியாது. ஏன் சின்ன காக்கா கூட தூக்கிட்டு போயிடும் அம்மா கோழி இல்லைன்னா. நிறைய பேர் என்ன பண்ணுறீங்க, இந்த அம்மா கோழி வேணாம் அப்பா கோழி வேணாம், நீ மட்டும் உன் தனி தோழியோட உன் பையனோட உன் ஃப்ரெண்ட்ஸோட அவங்க கூட போயிட்டு நாளைக்கு பருந்து எப்படி பறந்து வந்து அந்த கோழி கொஞ்சம் தூக்கிட்டு போச்சு அதே மாதிரி உன்னை அது தூக்கிட்டு போயிடுமோன்ற அந்த பயம் எனக்கு இருக்கு. எதுக்காக எல்லாரும் பழகுறாங்க? ஒரு பையனுக்கு ஒரு பொண்ணுக்கிட்ட என்ன தான் வேணும்? செலவுக்கு காசு வேணுமா? அதோட பெருசா என்ன வேணும்? அந்த பொண்ணு போட்டுட்டு இருக்க கம்பல் மூக்குத்தி வேணுமா? அதை விட பெருசா என்ன வேணும்? அந்த பொண்ணு டிகிரி படிப்பு ஏதாவது வேணுமா? அதுவும் வேணாம். என்ன வேணும்? அந்த பொண்ணு தான் வேணும். எதுக்கு வேணும்? போதை, என்ஜாய்மெண்ட். உங்களுக்கு தெரியும் இப்போ டெக்ஸ்டிங்லாம் போய் என்ன வந்துருச்சு, செக்ஸ்டிங்னு ஒன்று வந்துருச்சு, SEXTING. அதுதான் என்னன்னா பேசுறது, ஹாய் ஹலோ நீ என்னோட பொண்டாட்டி, எனக்கு வந்து அடுத்தது வந்து எனக்கு நீ தானே இருக்கிற, உன் மனசில் இருக்கிறது எல்லாம் எனக்கு ஷேர் பண்ண, நான் உனக்கு ட்ரஸ்ட் ஒர்த்தியாக இருக்கேன், நீ என்கிட்ட ட்ரஸ்ட் ஒர்த்தியாக இருக்குன்னு போயிட்டு கொஞ்சம் நாளைக்கு அப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக டெக்ஸ்ட்டை மாற்றி அதுக்கப்புறம் ஃபோட்டோ கேட்டு அப்புறம் பிக்சர் அனுப்பிச்சு. நான் தெரியாததான் கேட்குறேன், இன்டர்நெட்டில் எங்கேயுமே ட்ரெஸ் இல்லாத பிக்சர் இல்லவே இல்லையாடா? அந்த பொண்ணோட பிக்சர் தான் வேணுமா? சரி, நான் உங்களை தான் கேட்குறேன், பொண்ணுங்களுக்கு இவ்வளோ பொறுமை கூட இல்லாத ஒரு பையன் கூட நீங்க போய் ரொம்ப நாளைக்கு சந்தோஷமா இந்த உறவோட வாழ்ந்துட முடியும்னு நினைக்கிறீங்களா? சரி, உங்களுக்கு அவ்வளோ நம்பிக்கை இருக்கு, நீங்க அவங்களோட போட்டோ அனுப்புறீங்க அப்படின்னா நான் தெரியாத கேட்குறேன். இன்னைக்கு உங்க போட்டோ கேட்டவங்க நாளைக்கு உங்க ஃப்ரெண்டோட போட்டோ கேட்டாலும் இதே மாதிரி தான் அனுப்பிச்சிருவீங்களா? அப்போ உங்க ஃப்ரெண்டோட மானம் உங்களுக்கு மானம், உங்களுக்கு அங்க மானம் இல்லையான்னு நான் கேட்குறேன். நான் தப்பா தான் பேசுறேன்னா? கரெக்டாக தானே பேசுறேன். உங்களோட போட்டோ ஒருத்தர் கேட்டு நீங்க அனுப்பும் போது உங்க ஃப்ரெண்டோட போட்டோ கேட்டா அனுப்ப மாட்டீங்க. ஏன்னா உங்க ஃப்ரெண்டுக்குன்னு ஒரு மான மரியாதை இருக்குன்னு நீங்க அவ்வளோ கேர் எடுக்கிற நீங்க ஏன் உங்களோட செல்ஃப் ரெஸ்பெக்டை விட்டுட்டீங்க? அப்படி உங்களை வந்து இதை பார்த்ததான் வந்து உண்மையாவே உங்களுக்கு வந்து ஃப்ரெண்டோ பாய் ஃப்ரெண்டோ இல்லை பார்ட்னர் இருக்கும்போது இவ்வளவுதானா அவங்களோட நீடு?
அப்போ உங்கள் உள்ளத்தையோ உங்கள் மனசையோ உங்கள் உறவையோ உங்கள் லைஃப்பில் உங்கள் கூட உண்மையான அன்பு அங்கே இல்லையா? நான் இப்பயே சொல்கிறேன், இந்த மாதிரி கேட்டாங்க உண்மையான அன்பே இல்லை, அங்கே செத்து போச்சு, இல்லை ஏமாத்துறாங்கன்னு அர்த்தம். யாராவது வந்து உங்களோட பாய் ஃப்ரெண்டு ஒரிஜினலாக ஃபேக்கானு உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சுன்னா, இந்த மாதிரி ஃபோட்டோ ஒருத்தன் கேட்டுட்டாங்கன்னா தப்பாக நினச்சிக்காதீங்க. இந்த வீடியோவை இந்த மாதிரி ஃபோட்டோ கேட்குற நண்பர் பார்த்தா கூட உங்ககிட்ட கூட சொல்கிறேன், உங்களுக்கே தெரியும் நீங்கள் அந்த பொண்ணு உண்மையாக லவ் பண்ணலன்னு. நான் எதுவும் தப்பெல்லாம் சொல்லலை. ஏன்னா எல்லாருமே எங்கேயோ ஒரு இடத்துல உள்ள ரியலாக தான் இருப்பீங்க. வெளியே எவ்வளோ ஃபேக்காக இருந்தாலும் உள்ள ரியலாக தான் இருப்பீங்க. உங்கள் ரியாலிட்டி சம்டைம்ஸ் உங்களுக்கு சூடாக தான் இருக்கும். நான் சொல்கிறது உங்களுக்கும் புரியும் நான் நினைக்கிறேன். ஒரு பொண்ணு ஃபோட்டோ கேட்குறாங்கனாலே அங்கே அன்பு இல்லைன்னு தானே அர்த்தம். உண்மையான லவ் எதுனா உங்களுக்கும் உங்கள் தங்கச்சிக்கு இருக்கிற ஒரு லவ், அது உண்மையான லவ். அப்போ என்ன பண்ணுவீங்க, உங்கள் தங்கச்சியை யாராவது தவறாக பார்த்தா கூட உங்களுக்கு கோவம் வரும். ஏன்? உங்கள் தங்கச்சியோட சேஃப்டிக்காக. இதே தான் உண்மையான லவ். அந்த பொண்ணு ஃபோட்டோ உங்களுக்கு அனுப்புறதுக்கு பதிலாக வேற எங்கேயாவது நான் நேசிக்கிற பொண்ணோட ஃபோட்டோ போயிடுச்சுன்னா அந்த ஃப்ரெண்டோட மானம் போயிடும், என் ஃப்ரெண்டோட மரியாதை போயிடும்னு நினைக்கிறவன் தானே உண்மையான பாய் ஃப்ரெண்டு. அதையும் நினைக்கல. உங்கள் எல்லாருக்கும் தெரியும், வாட்ஸ்அப் இன்டெகிரேட் ஆகிருக்கு. உலகமே எந்த ஃபோட்டோ ஒன்றாலும் எது ஒன்றாலும் பார்க்கலாம். ஒன்றாலும் இன்னைக்கு நைட்டு ஹிஸ்ட்ரியை ஆஃப் பண்ணிட்டு உக்காந்துக்கிட்டு நீ வந்து ஓப்பன் பண்ணிட்டு காக்னிட்டோ மோடில் போயிட்டு www.com போட்டால் கூட, உதாரணத்துக்கு சொல்கிறேன், ஏதோ ஒரு வெப்சைட்டுக்குள்ளே போனால் கூட அதில் தெளிவாக வரும் உங்களோட இன்ஃபர்மேஷனை கூகுள் பார்க்குது அப்படின்றது வருது. அப்போது அந்த நபரோட ஃபோட்டோ எங்கே யார் எடுத்து நாளைக்கு ஏதோ ஒரு பிரச்சனை ஆச்சுன்னா ஊராமுட்டம் பொண்ணு பாவம் நமக்கு ஒத்துக்குமா? நான் என்ன கேட்குறேன், எல்லாருக்குமே ஒரு அம்மா இருக்காங்க, தங்கச்சி இருக்காங்க. எதுக்கு இந்த மாதிரி ஒரு எண்ணம்? சரி, இந்த மாதிரி எண்ணம் வந்துருச்சு, விடுங்க, அதை விட்டுருங்க, அந்த பசங்களை விட்டுருவோம் நம்ம. நான் என்ன கேட்குறேன், இந்த மாதிரி பசங்களை எப்படிமா நீங்கள் வந்து பாய் ஃப்ரெண்டுன்னு சொல்கிறீங்க? இவங்களாம் பாய் ஃப்ரெண்ட்லாம் இல்லை. இவங்க உண்மையாகவே ஒரு சிச்சுவேஷனுக்காக வெயிட் பண்ணுறாங்க. என்னைக்கு சிச்சுவேஷன் வருதோ, என்னைக்கு நீங்கள் அந்த சிச்சுவேஷனில் வரீங்களோ அன்னைக்கு உங்களை பயன்படுத்திட்டு வெளியே நகர்ந்துருவாங்க. இன்னும் சில பேருக்கு டார்ச்சர் வருது, ஃபோன் வருது, கால் வருது, இந்த மாதிரி பேசுகிறாங்க, ரெக்கார்ட் பண்ணுறாங்க, வீடியோ கேட்குறாங்க. இந்த மாதிரிலாம் இருக்கிறவங்க நான் ஒன்றே ஒன்று தான் சொல்கிறேன், தைரியமாக அதை பற்றி பேசு. அம்மா அப்பாட்ட பேசு. முடிஞ்சால் அந்த நம்பரை பிளாக் பண்ணு. முடிஞ்சால் ஒரு தடவை கோபமாக பேசிப்பார். அதுக்கப்புறமா அவங்க திருந்தலை அப்படின்னா உனக்கு நல்லாவே தெரியும், டைரெக்டாகவே போலீஸ் டிபார்ட்மெண்ட்டோட நம்பர் இடு. இந்த நம்பரில் இருக்கிற பையன் இந்த மாதிரி பண்ணுறான்னு அமுச்சு விட்டுரு. உனக்கு உன் பேரை ரிவீல் பண்ண தைரியம் இல்லை, தைரியம் இல்லை, இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னா அதை பண்ணி விட்டுரு. அப்படி இல்லைனா உன்னை நேசிக்கிற ஒரு அண்ணனோ ஒரு தம்பியோ இருப்பான், அவன்கிட்ட பேசு, உங்கள் அப்பா கிட்ட பேசு, உங்கள் அம்மா கிட்ட பேசு. உள்ளே வச்சுட்டு புழுங்கிட்டே இருந்தனா என்ன பண்ணுவாங்க, போகிற வரவங்களாம் நம்மளை இன்னும் மிரட்டி பார்ப்பாங்க. சரி, ஆனால் நான் இது இனிமேட்டு இந்த மாதிரி பண்ண மாட்டேன். நான் இதுக்கு முன்னாடி பண்ணதை நான் என்னென்ன பண்ணிட்டோம், ஒன்றும் பண்ண முடியாது, அனுபவிச்சு தான் ஆகணும். எங்கேயாவது ஒரு இடத்துல தப்பாக விதைச்சேன்னா அதோட முள்ளு செடியெல்லாம் வரும் தான், அறுவடை தான் பண்ணணும். திருப்பி நீ அறுக்கத்தை தான் தூக்கி போடணும். விலகி நெல், உன் படிப்பில் ஃபோக்கஸ் பண்ண. யோசிச்சுப்பாரு, சின்ன இந்த ஒரு என்ன சொல்கிறது, ஒரு அப்ராணியான சுகம் நான் சொல்லுவேன். அதாவது என்னென்னா, மீனிங்கே புரியாத குழந்தைங்களாம் நிறைய பேர் இருக்கீங்க. அதோட அர்த்தம்னா என்னன்னே தெரியாது. ஆனால் அது ஒரு ஃபேண்டசி. ஒரு பாய் ஃப்ரெண்டு தான் ஒரு கெத்து. என்னம்மா கெத்து? பாய் ஃப்ரெண்டோட இருக்குதெல்லாம் கெத்தா? கரியரில், வேலையில், முன்னேற்றத்தில், எதாவது புதுசாக கண்டுபிடிக்கிறதுல, இருக்கிற டெக்னாலஜி வச்சு சயின்ஸில் எதாவது கண்டுபிடிக்கிறோம், பிடிச்ச கிராஃப்டில் எதாவது கண்டுபிடி, புதுசாக எதாவது பண்ணு, எங்கேயாவது ஒரு இடத்துல நல்ல விஷயத்தை பதிவு பண்ணு, பேசு, 4 குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடு, ஃப்ரீ டியூஷன் எடு பக்கத்தில். இதெல்லாம் உன் நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணு. இதை விட்டுட்டு ஸ்கூல்ஸ் எப்படி பாய் ஃப்ரெண்டு கேர்ள் ஃப்ரெண்டு தான் கெத்தா? அந்த மாதிரி ஸ்கூலில் தான் நீங்கள் படிக்கிறீங்களா எல்லாரும்? உங்கள் ஸ்கூல் பிரின்சிபலை போய் கேட்டுப்பாரு. அவர் அந்த இடத்துல உட்காந்துட்டு இருக்காங்க, இல்லை அந்த அம்மா பிரின்சிபலாக இருக்காங்க அப்படின்னா பெரிய அர்ப்பணிப்பாங்க இருக்கும், ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருப்பாங்க, நிறைய தியாகம் பண்ணியிருப்பாங்க. அவங்க தான் பிரின்சிபலாக இருப்பாங்க. உங்கள் ஸ்கூலுக்கு வெளியே யாராவது பேப்பர் பொறுக்கிட்டு இருப்பாங்க, அவங்கள போய் பாரு என்ன பண்ணியிருப்பாங்கன்னு. எங்கேயாவது இடத்துல இந்த பொண்ணுங்க பின்னாடி சுற்றி பாய் ஃப்ரெண்டு கேர்ள் ஃப்ரெண்டு சுற்றி தான் இந்த பேப்பர் பொறுக்கிற நிலைமைக்கே வந்திருப்பாங்க. இன்னமும் சில பசங்களாம் பேப்பர் பொறுக்கா தப்பிக்கிறாங்கன்னா அவங்க அம்மா அப்பாவோட அரவணைப்பில் கொஞ்சம் தப்பிச்சுக்கிட்டு வராங்க. உங்கள் அம்மா அப்பா மட்டும் தண்ணி தெளிச்சு விட்டாங்கன்னா பாதி பேர் நீங்கள் பேப்பர் தான் பொறுக்கி இருப்பீங்க. ஏன்னா நீங்கள் சுத்துற பசங்க அவங்க இல்லை பொண்ணுங்க பக்குவம் இல்லாத இருக்கும் போது இது எல்லாமே நடக்கும். எல்லா பொண்ணுங்களையும் அண்ணன் கெட்டான்னு சொல்கிறேன், எல்லா லவ் பண்ணுற பசங்களும் நான் கெட்டவன்னு சொல்கிறதுக்கு நான் யார்? ஆனால் ஒன்று சொல்கிறேன், உன் மனசாட்சிக்கு தெரியும் நீ நியாயமாக இருக்கிறியா அநியாயம் பண்ணுறியா. அநியாயம் பண்ணால் ஒரு நாள் உனக்கு தண்டனை இருக்குது. நான் சொல்கிறேன், நடந்தே தீரும். ஆனா நீ நியாயமா இருந்து உன்னை காலி பண்ணணும்னு நினைச்சாங்க அப்படின்னா உன்னை காலி பண்ணணும்னு நினைச்சாலும் அந்த நிமிஷமே அவங்களோட காலி ஆரம்பிச்சிடும், அவங்களோட அழிவு ஆரம்பிச்சிடும். ஏன்னா இங்க நிஜம் சுத்தி இருக்கிற பிரபஞ்சத்துக்கு தெரியும். உனக்கு தெரியுதோ இல்லையோ, எதிராளிக்கு தெரியுதோ இல்லையோ, அதுக்கு தெரியும். எது தர்மமோ அதை நடத்திக்கும்.
உன்னை அடிக்கணும் அப்படின்னா அது அடிக்கும், உன்னை வளர்க்கணும்னா அது வளர்க்கும். நல்லதை நினச்சி அழிஞ்சு போனோன்னா சரித்திரமே இல்லை. ஆனால் இந்த கெட்டதை வச்சு ஏமாற்றி ஃபோட்டோ வச்சு மிரட்டுறது, பொண்ணுங்களை யூஸ் பண்ணுறது, பிஸ்னஸ் பண்ணுறது, சேல் பண்ணுறது, இது பண்ணுறது, அது பண்ணுறதெல்லாம் நான் யார் சொல்கிறதுக்கு? உன் மனசு என்ன சொல்தோ செய். நல்லது விதைச்சனா நல்லது கிடைக்கும். நன்றி.